பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல இங்க சக்திவேல் வீட்ல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாப்புல. ராஜி சொன்னதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அவ வேணும்னே பொய் சொல்றா. நம்ம நகைய கொண்டு போய் விற்கும் பொழுது நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுக்காகவே யோசிச்சு ஒரு கதையை சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க வர்ற பழனிவேலு ராஜி சொல்றது எல்லாமே உண்மைதான். ராஜி வேற ஒருத்தனை தான் விரும்புனா, அது எனக்கு அப்பவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அதை பிடிக்காம தான் ஓடி இருக்கா. ஸோ ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நான் கூட அவங்க கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்போ ராஜி சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு பழனிவேலும் சொல்லிடுறாப்புல. இதனால் சக்திவேல் பயங்கர கோபமாக நகையை தூக்கி கிடாசிட்டு கிளம்புறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேலு மற்றவங்க எல்லாருமே அமைதியாக தான் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. இந்த பக்கம் கோமதியும் நம்ம மீனாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல. அப்ப ராஜியும் அங்கே தான் இருக்கிறாங்க. ராஜி கிட்ட நீ ஏமா இப்படி பண்ணுன, நகைய உங்க வீட்லயே கொடுக்க வேண்டியது தானே, எதுக்காக நீ அதை போய் விற்க போன, இப்போ அதனால தான் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுதுமா, நீ கதிர்க்காக ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுற, அதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே நம்ம தங்கமயில் வராங்க. தங்கமயில் வந்த உடனே அப்படியே பேச்சை நிப்பாட்டிடுறாங்க. அப்பவே தங்கமயிலுக்கு புரிஞ்சிடுச்சு, ஏதோ ரகசியம் பேசுகிறாங்க, நம்ம வரும்போது நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பனாகவே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்களும் ஏதேதோ பொய்யை சொல்லி சமாளித்து நீ போய் ரெஸ்ட் எடுமா, நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் படுத்திருக்கிறாப்புல. நம்ம ராஜி கதிர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கதிர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ராஜி தான் மனசில் இருக்கிறத எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கதிரும் பொறுமையாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ட்ராவல்ஸ் விஷயம் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக பணம் ஏற்பாடு பண்ணி ட்ராவல்ஸ் வச்சுக்கிறேன், நீ அதுக்காக ஒன்றும் சிரமப்பட வேணாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராகவும் பயங்கர ரொமான்டிக்காகவும் இருக்குது. ஸோ இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள் மேலே இருக்கிற காதலை சொல்லிக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.